ஃப்ரெண்ட்ஸ், உங்களை கூப்பிட்டு வெல்கம் பண்றேன். இன்னைக்கு என்ன டிஷ்னு பாத்தீங்கன்னா தாபா ஸ்டைல்ல தால். இதற்கு தேவையான முக்கியமான பொருள் பாசிப்பருப்பு மற்றும் பரம்பருப்பை எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது அடுப்பை கோலம் போட்டு தயாராக வைத்து விட்டாச்சு. சமையல் செய்து விடலாமா? இப்பொழுது ஒரு கப்பு துவரம்பருப்பு மற்றும் பாசிப்பருப்பை ஒரு பாத்திரத்தில் போட்டு நன்றாக நீர் ஊற்றி கழுவி விடலாம். இப்போது சமையல் செய்யும் பாத்திரத்தை, அதாவது மண் பானையை அடுப்பின் மீது வைத்துக் கொள்ளலாம். பின்பு கழுவி வைத்துள்ள பருப்புகளை அதில் சேர்த்துக் கொள்ளலாம். அது வேகுவதற்கு ஏற்ப நீரை ஊற்றிக் கொள்ளலாம். பின்னர் ஒரு தக்காளியை 4 துண்டுகளாக வெட்டி அதில் சேர்த்துக் கொள்ளலாம். இப்பொழுது மஞ்சள் தூள் ஒரு தேக்கரண்டியை அதில் சேர்த்துக் கொள்ளலாம். அது விரைவாக வேகுவதற்கு ஏற்ப 2 தேக்கரண்டி அளவிற்கு விளக்கெண்ணெயை ஊற்றிக் கொள்ளலாம். பின்னர் தட்டு போட்டு மூடிவிடலாம். பருப்பு வேகுவதற்குள் சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் உரித்து வைத்துக் கொள்ளலாம். இப்பொழுது வெங்காயத்தை சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்துக் கொள்ளலாம். இப்பொழுது உரலில் 5 பல் பூண்டு, 10 மிளகு, காரத்துக்கேற்ப வரமிளகாய், 2 தேக்கரண்டி ஜீரகம் ஆகியவற்றை இதில் போட்டு நன்றாக இழுத்து எடுத்துக் கொள்ளலாம். இப்பொழுது பருப்பு வெந்து விட்டதா என்று பார்த்து விடலாமா? இப்பொழுது உப்பு தேவையான அளவு போட்டுக்கொண்டு இடித்து வைத்துள்ள மசாலாவையும் அதில் சேர்த்து கொள்ளலாம். இப்பொழுது பருப்பு கெட்டியாக உள்ளதால் சிறிது வெந்நீரை அதில் சேர்த்துக் கொள்ளலாம். பின்பு நன்றாக கிளறி விட்டுக் கொள்ளலாம். இப்பொழுது வெந்த பருப்பை இறக்கி வைத்துவிட்டு அதற்கு தாளிப்பு கொளுத்து விடலாம். அதற்காக தாளிப்பு கரண்டியினை அடுப்பில் வைத்துக் கொள்ளலாம். 2 கரண்டி சமையல் எண்ணெயை அதில் ஊற்றிக் கொள்ளலாம். கடுகு 2 தேக்கரண்டி போட்டுக் கொள்ளலாம். கடுகு வெடித்து வந்த பிறகு நாம் வெட்டி வைத்துள்ள சிறிய வெங்காயத்தை அதில் சேர்த்துக் கொள்ளலாம். பின்பு பச்சை கருவேப்பில் இலையை அதில் சேர்த்துக் கொள்ளலாம். பின்பு அதனை நன்றாக கண்ணாடி பதத்திற்கு வணக்கி எடுத்துக் கொள்ளலாம். தாளித்த வெங்காயத்தினை பருப்பில் சேர்த்துக் கொள்ளலாம். பின்னர் கொத்தமல்லி இலைகளை அதில் சேர்த்துக் கொள்ளலாம். இப்பொழுது தாபா ஸ்டைலில் நமக்கு தால் கிடைத்து விட்டது. அதை நாம் தட்டில் பரிமாறி உண்ணலாமா? தோசை வகைகளுக்கும் சப்பாத்திக்கும் ஏற்ற ஒரு சிறப்பான சைடு. இப்பொழுது நாம் கோதுமை தோசைக்கு இந்த தாலை பரிமாறியுள்ளோம். ருசி பார்த்து விடலாமா? பார்ப்பதற்கே ருசியாக உள்ளதே, உண்டால் எவ்வளவு ருசியாக இருக்குமோ! ஆஹா,
ஓஹோ, ஏஹே, பேஸ் பேஸ்.